பிரைஸ் தி லார்ட். எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது எலியா யார் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பாராதிருங்கள். ஆமென். டோன்ட் see your old situations. உங்களுடைய பழைய சூழ்நிலைகளை நீங்கள் பாராதிருங்கள். டோன்ட் see your present situation. இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களை பற்றி பாராதிருங்கள். டோன்ட் see about your future. உங்கள் வருங்காலங்களை பற்றியும் பாராதிருங்கள். லுக் at the face of the Lord. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். they seek the Lord. அவர்கள் தேவனுடைய முகத்தை பார்த்தார்கள். and their face will be bright. அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எலியா யார்? 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுகிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. அவன் கீலேயாத்தின் குடிகளில் ஒருவன். அவன் ஒரு திஸ்பியன். இவன் ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கீலேயாத்தின் குடிகளில் ஒருவன். அவன் திஸ்பியன் ஆகியவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக நிற்கிறவன். இஸ்ரவேலின் தேவனை கொண்டு பேசுகிற வார்த்தையிலே, தன்னுடைய வார்த்தையிலே நம்பிக்கை உள்ளவன். மழை பெய்யாதென்றால் பெய்யாது, மழை பெய்யென்றால் பெய்யும். அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். சொல்லுகிறான், இந்த வருஷத்திலே என் வார்த்தையின்படி பனியோ மழையோ பெய்யாதிருக்கும். அப்படியானால் பனியும் மழையும் வராது என்று சொல்லுகிறான். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் யார் தெரியுமா? நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்படியானால் இந்த எலியா தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபிக்கிறவன். அவர் அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் சொல்றான், என் வார்த்தையின்படி அன்றி பனியோ மழையோ பெய்யாதிருக்கும் என்று. உண்மையாகவே அவனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணார். பனியும் மழையும் பெய்யவில்லை. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. மறுபடியும் மீண்டும் ஜெபம் பண்ணினான். மழை வரட்டும் என்று கர்த்தர் நோக்கி மன்றாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வரைக்கும் அந்த தேசத்தில் மழை பெய்யாதிருந்தது. அவர் மீண்டும் செபித்தார், கருத்தாய் செபித்தான். அவருடைய கருத்தான ஜெபம் ஆகாப் ராஜாவின் தேசத்திலே மழையை வர்ஷித்தது. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். தீர்க்கதரிசி சொல்லிய பிறகும் கர்த்தர் அதை செய்யாதிருப்பாரோ? இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை என் தேவன் நிச்சயமாய் போஷிப்பார். உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் காலங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிப்பார். அடைக்கப்பட்ட வானம் உங்களுக்காய் திறக்கப் போகிறது. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பதனால் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். உங்கள் கண்ணீர் காலங்களை என் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் ஆகாப் ராஜாவுக்கு சொல்லிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார். இந்த ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டீர் என்று சொன்னார். முதலாவது எலியா கீழ்ப்படுகிற மனுஷன், கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே அடங்குகிறவன். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ அப்படியே கிழக்கு முகமாய் போய் கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டீர் என்று. போ என்பது கட்டளை, மறைந்து கொண்டீர் என்பது ஆலோசனை. முதல் காரியம் கீழ்ப்படிதல். நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாளா? இவைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
கர்த்தர் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு நன்மையான காரியத்தை எலியா சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாதிக்கப்படுவார்கள், அந்த தேசத்து ஜனங்கள் வாதிக்கப்படுவார்கள், மழை இல்லை, தேசத்தில் கொடுமையான பஞ்சம் உண்டாகும். ஆனாலும் தேவன் தீர்க்கதரிசியை நோக்கி பார்த்தார். அவனுக்கு கட்டளையிடுகிறார், நீ போ, கேரித்தாற்றண்டையில் ஒளிந்திரு. கேரித்தாற்று நீர் வற்றலாம், தேசம் பஞ்சத்தில் வாடலாம், ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்காக என் தேவன் சொல்லுகிற காரியம், God select something for you. ஆண்டவர் உங்களுக்காக சிலதை தெரிந்தெடுத்திருக்கிறார். Lord prepare something for you. ஆண்டவர் உங்களுக்காக சில நன்மையான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கேரித் எங்கே இருக்கிறது? யோர்தானுக்கு நேராக இருக்கிறது. யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டை என்று சொல்லப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேரித்தாறு இஸ் லொக்கேட்டட் அட் த ஈஸ்ட் ஆஃப் த யோர்தான். அது யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் லொக்கேட்டட் இன் கீலேயாத். கீலேயாத் என்று சொன்னால் ஒரு தேவ பிரசன்னத்தின் இடம். கீலேயாத் என்று சொன்னால் ஒரு குணமளிக்கிற ஸ்தலம். கீலேயாத் என்று சொன்னால் வைத்தியர்கள் வாழுகிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறது கேரித்தாற்றண்டையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் வளங்கள் அத்தனை வற்றி போய் கொண்டிருக்கலாம். இந்த கேரித்தாறு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, கேரித் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கும் ஸ்தலம். இந்த ஆற்றங்கரையிலே இவன் வந்து அமர்கிறான், மறைவிடமாக கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ராஜா இவனை கொலை செய்து விடுவானோ, பஞ்ச காலகட்டத்திலே இவனால் வந்தது என்று இவனுடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று கர்த்தர் அவனை மறைத்து வைத்திருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தானாக மறைந்து கொண்டான். உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடியினால், நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் விருட்சங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னானே. ஆனால் இன்றைக்கு இந்த கேரித்தாற்றண்டையிலே கர்த்தர் எலியாவை மறைந்திருக்க சொன்னார். ஒருவேளை இன்றைக்கு கேரித்தை போன்ற ஒளிப்பிடத்திலே மறைவிடத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் கலங்காதிருங்கள். இந்த கேரித் என்பது உங்கள் வளங்கள் வற்றி போகிற இடமல்ல, வற்றாத நீரூற்றை கொடுக்கிற இடம். அவர் சொல்லுகிறார், தாகத்துக்கு கேரித்தாற்றின் தண்ணீரை குடிப்பாய். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். ஆம், இந்த ஆற்றின் தண்ணீர் தேவன் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை குறிக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். கீழ்ப்படுகிறவன் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே ஒளிந்து கொண்டிருப்பான். அவனுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. கீலேயாத்திலே இவனை தேவன் போஷிக்கிறான். ஹல்லேலூயா. எங்கே போஷிக்கப்படுகிறான்? அவன் அங்கே போஷிக்கப்படுகிறான். எங்கே? அங்கே. கீலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியனாகிய எலியா கேரித்தாற்றண்டையிலே போஷிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் என் தேவன் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் இல்லாமை மாறப்போகிறது. உங்கள் கடன் பிரச்சனை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் மாறப்போகிறது. உங்கள் மகனுடைய குடிப்பழக்கம், குடித்து குடித்து தன் உடலை கெடுத்து கொண்டிருக்கிறானே, இவனால் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகிறதே, இப்படி சொல்லுகிற வீடுகளிலே ஆண்டவர் குடிப்பழக்கத்தின் ஆவியை மாற்றி தேவைகளை போஷிக்கிற தேவனாய் வருகிறார். உங்கள் பாவம் மாறுகிறது, உங்கள் சாப வாழ்க்கை மாறுகிறது. கலங்காதிருங்கள். என் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் முகங்களை என் கர்த்தர் இன்றைக்கே இந்த நிமிடமே பிரகாசிக்க பண்ணுவார். அன்று மோசேயானவன் 40 நாட்கள் தேவ சமூகத்திலே சீனாய் மலையிலே இருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த மோசேயுடைய முகங்கள் அப்படியாய் சூரியனை போல பிரகாசித்தது. நீதியின் சூரியனுடைய அடியிலே நீங்கள் அமர்வீர்களானால் உங்கள் முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லார்ட் சேவ் எலியா. தேவன் எலியாவை பாதுகாத்தார். லார்ட் சென்ட் ரேவன்ஸ் ஃபார் எலியா. எலியாவுக்காக கர்த்தர் காகங்களை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுக்காக, உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக என் தேவன் மனுஷ காகங்களையும் ரியலான காகங்களையும் அனுப்பி உங்களை போஷிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கலங்காதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற காரியம் அவைகளுக்கு கட்டளையிட பாருங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, தேவன் போய்
தேவன் என்ன சொன்னானோ அதை இவன் போய் செய்கிறான். 5 வசனத்தை வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையில் தங்கி இருந்தான். ஸ்டேதர். எலியா அங்கே தங்குறான். 6 வசனம் சொல்லுது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா. எலியாவுக்காக கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். காகங்கள் எலியாவை போஷிக்க புறப்பட்டன. இன்றைக்கு உங்களை போஷிக்க உங்களுக்காக தேவன் புது வழிகளை உண்டு பண்ணுகிறார், புது வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார், புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த வார்த்தைகளை பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் கேரீத்திலே தங்கியிருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு மறைவிடம் போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் ஒருவேளை இன்றைக்கு தங்கி இருக்கலாம். நீங்கள் செய்யாத தவற்றுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எலியாவின் தேவன் உங்கள் தேவனாயிருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களையும் என்னையும் போஷிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கீலேயாத்தை பற்றி பேசுகிற பொழுது, இட்ஸ் த ஹவுஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் ஹீலிங் பாம். அப்படின்னா உலக பிரசித்தி பெற்ற உலக புகழ்மிக்க கீலேயாத்தின் பிசின் தைலம் கிடைக்கக்கூடிய இடம் கீலேயாத்தா இருந்தது. தீர்க்கதரிசி சொல்லுவான், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு கீலேயாத்தின் பிசின் தைலமாய் வருவதனால் உங்கள் வியாதிகள் மாறுகிறது. கேன்சர் வியாதிகள் மாறுகிறது, பிரஷர் வியாதிகள் மாறுகிறது, சுகர் வியாதிகள் மாறுகிறது, பேரலைட்டிக் வியாதிகள் மாறுகிறது, பக்கவாதங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதனால் எல்லா வியாதிகளும் நீங்கி நீங்கள் சுகமடைவீர்கள். அவர் கீலேயாத்தின் பிசின் தைலம் நம்முடைய ரண வைத்தியனாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. உண்மையாகவே இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் நிச்சயமாய் போஷிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. எலியாவை போஷித்த விதத்தை பார்க்கிற பொழுது, அவர் ஒரு ஸ்திரியை கொண்டு அவனை போஷிக்கவில்லை, ஒரு புருஷனை கொண்டு அவனை போஷிக்கவில்லை, ஒரு பிள்ளையை கொண்டு அவனை போஷிக்கவில்லை, ராஜ பரம்பரையரை கொண்டு அவர் போஷிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஒருவேளை எலியா மறைந்திருக்கிற இடத்தை இந்த மனிதர்கள் அவனுக்கு சொல்லிவிடுவார்கள். இவன் மறைவிடம் மறைக்கப்பட்டு போகும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனிதர்களை தெரிந்தெடுக்காமல் பேசாத காகங்களை தெரிந்தெடுத்தான். இந்த காகங்கள் நம்முடைய பொருட்களை திருடிக்கொண்டு தான் போகும், நமக்கு ஒரு சிலதை கொண்டு தராது. ஆனால் தேவன் பழக்கப்படாத காகத்தை பழக்கினார். பழக்குவிக்கப்படாத ஒரு காகம் எலியாவுக்காக புறப்பட்டது. ஒரு காகம் அல்ல, காகங்கள். ஆண்டவர் மனுஷனை கொண்டு அல்ல, பறவைகளை கொண்டு அவனை போஷிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, காகங்கள் அவனுக்காக. அல்லேலூயா. விடியற் காலையிலே தீர்க்கதரிசிகள் எழுவார்கள், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக உண்பார்கள், அப்படியாய் புறப்பட்டு ஊழியங்களுக்கு செல்வார்கள், சாயங்காலத்திலே மீண்டு வருவார்கள். அவர்களுக்கு வயிற்று பசி உண்டாயிருக்கும். எலியா பசி பொறுக்கிற மனுஷன் அல்ல. இந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டவர் கேரித்தாற்றின் தண்ணீரை ஆயத்தப்படுத்தினார். அவனுக்காக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்பினார். பாருங்கள், காகங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதே. காகங்களுக்கு கண்டெய்னர் சுமந்து செல்ல தெரியுமா? தெரியாதே. ஆனால் ஆண்டவர் இந்த சமையலுக்காக சிலரை பழக்கி அப்பம் இறைச்சி வைப்பதற்காக ஒருவரை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து காகங்கள் மூலமாய் விடியற்காலையிலும் சாயங்காலமும் தவறாமல் இவனுக்கு அப்பமும் இறைச்சியும் அனுப்பி கொண்டிருந்தார். இதுதான் என் தேவனுடைய கிருபை. இதோ காகங்களை கொண்டு எலியாவுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரோ? இன்றைக்கு என் கர்த்தர் என்னை போஷிக்கவில்லை. என் குடும்பத்தில் கஷ்டம், கண்ணீர் காலங்கள், நான் ஒரு உத்தம விதவையாய் இருக்கிறேன், என் பிள்ளைகளை போஷிக்க யாரும் இல்லை, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. God commanded ravens for you. கர்த்தர் உங்களுக்காக காகங்களை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கேரித்தாற்று நீர் வற்றலாம், ஆனால் கர்த்தருடைய வளங்கள் வற்றி போகிற வளங்கள் அல்ல. இன்றைக்கு உங்களுக்காக தேவன் சிலதை ஆயத்தப்படுத்துகிறான், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இந்த உருவாக்கும் காலத்திலே எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் போஷிப்பான். ஒருவேளை குடியிருக்க வீடு இல்லை என்று நீங்கள் கலங்கலாம். கர்த்தர் சொல்லுகிறான், ஒரு வீட்டை கொடுத்து உன்னை போஷிக்க
என்னாலே முடியும். நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் ஒரு மறைவிடத்தை கொடுத்தார் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் சொல்லிய வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஒருவேளை இன்றைக்கு நினைக்கலாம், என் வாழ்க்கையின் எல்லா வளங்களும் வற்றி போயிற்று, என் பெற்றோர் என்னை கைவிட்டார்கள், உற்றார் என்னை கைவிட்டார்கள், என் உறவுகள் என்னை கைவிட்டது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். வற்றி போன வளங்களை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். டோன்ட் worry about your situation. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு மாற்று வழியை உண்டு பண்ணுகிறார். God sends special ravens for you. உனக்காக விசேஷ காகங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிலேயாத்திலே கொடுமையான பஞ்சம் உண்டானது. அங்கிருந்த ஜனங்களை போஷித்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் 3.5 ஆண்டு காலமும் போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பாருங்க, எலியாவின் முகத்தை நோக்கி பார்த்தான். தேவன் எலியாவை கைவிடவில்லை. The Lord don't leave எலியா. தேவனை அவர் கைவிடவில்லை. எலியா தேவனை பற்றி பிடித்திருந்தபடியால் தேவனும் அவரை கைவிடவில்லை. ஆண்டவர் அவனை ஆதரித்தார். ஆண்டவர் அவரை அரவணைத்தார். ஆண்டவர் அவரை போஷித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றி உங்களையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். The story of the Elia at Kerith represents God's ability to provide his people even in the most difficult situation, signifying the concept of the truth and God's faithfulness. இதில் பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக சூழ்நிலைகளை பாராமல் அவர்களை போஷிப்பதற்கு எபிலிட்டி உடையவராயிருக்கிறார். உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆனால் என் தேவன், எலியாவின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாய் போஷிப்பார். உங்கள் கடினமான சூழ்நிலைகளை நோக்கி பாராதிருங்கள். எலியாவை போல கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் பிழைப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அந்த கான்செப்ட் பாருங்க, உண்மையும் நிச்சயமாய் இருக்கிறது. அந்த ஃபைட்ஃபுல்னஸ், கர்த்தரை நம்புங்கள். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுப்பான். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கு ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ பார்க்காதன்னு சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுங்கள். எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாறுங்கள். Be a prayer warrior. You will be a prophet. You will be an obeyer. ஒரு கீழ்ப்படுகிற மனிதனாய் மாறுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Do like the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைக்கு எலியாவை போஷித்தவர் உங்களையும் நிச்சயமாய் போஷிப்பார். யோசுவா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, Lord never forsake you, never leave you. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எலியாவை விட்டு விடவில்லையே. சிவியர் ஃபமைன், கடுமையான பஞ்சம். இந்த பஞ்ச காலத்திலும் எலியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் போஷிக்கப்பட்டான். ஒரே காரணம், அவன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம், போஷிக்கப்படாமல் இருக்கலாம், கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஊழிய களங்கள் நெருக்கடிகளையும் பாடுகளையும் கொடுக்கலாம், மனுஷனுடைய எதிராயுதங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியத்தை நான் கனப்படுத்துவேன், உன் பிள்ளைகளை கனப்படுத்துவேன், உன் குடும்பத்தை கனப்படுத்துவேன், தேசத்தில் நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கொடுமையான சூழ்நிலையிலே கர்த்தர் எலியாவை என்ன செய்தார்? லார்ட் சேவ் எலியா, லார்ட் ப்ரொடெக்ட் எலியா, லார்ட் ப்ரொவைட் எலியா. அந்த தேவன் உங்களையும் இன்றைக்கு நிச்சயமாய் போஷிப்பார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பிகாஸ் God has all sources. என் தேவனிடத்தில் எல்லா விதமான வழிகளும் உள்ளது. நிறைய வழி வச்சிருக்கார். வற்றாத வளம் உங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை. என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வற்றாத வளம் இருக்கிறது. God prepares something for you today. உனக்காக கர்த்தர் இன்றைக்கு சிலதை ஆயத்தப்படுத்துகிறார். எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில் என் தேவன் உங்களை போஷிக்க வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தில் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு யோர்தானில் சால்வை முறுக்கி எலிசா அடித்த போது அந்த யோர்தானின் தண்ணீர் 2 பிளந்து வழிவிட்டது போல உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் எலியாவின் தேவனால் திறக்கிறது.
உங்களுக்காக தேவன் திறந்த வாசலை முன்வைக்கிறார். God commanded ravens for Elia, not only for you. உங்களுக்காகவும் கர்த்தர் காகங்களை ஆயத்தப்படுத்துகிறார், எலியாவுக்காக மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்துவை கீலேயாத்தின் தைலம் என்று அழைத்தார்களே, உங்களுக்கு அவர் ரணவைத்தியனா இன்றைக்கு வருவார். உங்களுக்கு ஆவி ஆத்ம சரீரத்திலே சுகம் உண்டாயிருக்கும். என் ஆண்டவர் சுகமளித்து போஷிக்கிறவர், குணமளித்து போஷிக்கிறவர், நன்மைகளினால் போஷிக்கிறவர். எலியாவை போஷித்த தேவன் உங்களை இன்றைக்கு போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே போஷிக்கப்படும் அனுபவம் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை போஷிப்பாரா என்று நம்புவீர்களானால் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஏசாயா 58:11 கர்த்தர் சொல்லுகிறார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவத்தின் நீரை ஆயத்தப்படுத்துகிறதுனால் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பீர்கள். என் கண்மலையான கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடுவீர்களா? என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? எலியாவை போஷித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் ஊழியக்காரராய் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்கலாம். இன்றைக்கு இவர்கள் உங்களை நோக்கி பார்க்கிறார்கள். எலியாவை போஷித்தவரே, இவர்களையும் போசிங்கப்பா. பஞ்சகாலத்தில் எலியாவுக்காக காகங்கள் அனுப்பப்பட்டது. இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக காகங்கள் அனுப்பப்படட்டும். ஆண்டவரே, உதவி வரும் கண்மலையே, எபினேசராய் வந்து இவர்களை போஷிப்பீராக. எலியாவின் தேவனே, என்னை போஷிக்க உம்மால் முடியுமானால், எலியாவை போஷிக்க உம்மால் முடியுமானால், இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படியே போஷிக்க உம்மாலே ஆகும். ஆண்டவரே, இவர்களுக்காக சிலதை செய்யும் என்று உம்முடைய ஊழியக்காரியாகிய நான், உமக்கு முன்பாக மண்டியிடுகிற நான், அதிகாலை வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிற நான், இரவெல்லாம் கண் விழித்து உம்முடைய சமூகத்திலே மஞ்சாடுகிற உம்முடைய மகளுடைய மஞ்சாட்டுக்கு செவி கொடுத்து இவர்களை போஷிப்பீராக. பணபலன் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுப்பீராக. ஆகார பற்றாக்குறைவினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பீராக. வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வீட்டை கொடுத்து போஷிப்பீராக. வேலை காரியத்தை கொடுத்து போஷிப்பீராக. பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுத்து போஷிப்பீராக. எங்களுக்கு சரியான ஊழியம் இல்லை என்று சொல்லுகிறார்களே, நல்ல ஊழியங்களை கொடுத்து போஷிப்பீராக. இன்றைக்கு நீர் போஷிக்கிற தேவனாய் வந்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த யூடியூப் சேனலாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு தெய்வீக அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். எலியாவை போல இவர்களுக்காய் நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பஞ்சத்தில் சிக்கி தவிப்பார்களானால், தண்ணீர் பற்றாக்குறையில் சிக்கி தவிப்பார்களானால், ஒருவேளை இவர்களுடைய கிணற்றின் தண்ணீர் இல்லாதிருக்குமானால், இவருடைய போரிங்கில் தண்ணீர் இல்லாதிருக்குமானால், ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பீராக. வற்றாத வளங்களை கொடுப்பீராக. வெயில் காலங்களிலே இவர்களுக்கு தாராளமாய் தண்ணீர் வளங்களை கொடுப்பீராக. ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. இவர்களுக்காய் வானம் திறக்கட்டும். இவர்களுக்காய் வானத்தின் பலகணிகள் திறக்கட்டும். இவர்களுக்காய் வானத்தின் தூணாதாரங்கள் அதிரட்டும். இவர்களுக்காய் திறந்த வாசலை முன்வைங்கப்பா. உம்முடைய அடிமையாகிய நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். இன்று இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் என்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இவர்களை கர்த்தர் போஷிப்பீராக. கீலேயாத்தின் பிசின் தைலமாய் வந்து வியாதிகளுக்கு நீங்களாக்குவீராக. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. எலியாவை போஷித்தவரே, இவர்களை போஷியும். பாதுகாப்பற்ற சூழல்களை உணர்கிறார்களே, இவர்களை பாதுகாத்து அரவணையும். சமாதானம் இல்லாத சூழலை சந்திக்கிறார்களே, இந்த குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்து போஷியும். குடிப்பழக்கத்தால் கஷ்டப்படுகிறார்களே, இந்த குடிப்பழக்கத்தை மாற்றி உம்முடைய இரத்தத்தால் கழுவி இவர்களை போஷித்து நடத்தும். இவர்களை அரவணையும் சுவாமி, அரவணையும் சுவாமி. அன்பின் ஆண்டவருடைய வல்லமை அப்பா இவர்களுக்காய் இறங்கட்டும், இவர்களுக்காய் இறங்கட்டும். கீலேயாத்தின் பிசின் தைலமே பரத்திலிருந்து இறங்கி வாரும்.
இவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக தேவன் சிலதை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு என்னோடு கூட சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கேட்பீங்களா? ஆண்டவரே, என் தேவனே, எனக்காக எதையாகிலும் செய்யுங்கப்பா. நீங்கள் என்னை மறக்கிற தெய்வம் அல்ல. கிரகிக்க முடியா காரியம் செய்வீராம் தகப்பனே. கிரகிக்க முடியாத அளவுக்கு இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க போகிறேன். சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆம் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க ஒரு நாவு பத்தாத ஐயா. 24 மணி நேரங்கள் போதாத ஐயா. உம்மை நோக்கி பார்க்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இவர்கள் எந்தெந்த விதத்தில் போஷிக்க விரும்புகிறார்களோ அந்த விதங்களில் எல்லாம் வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை போஷிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். எலியாவின் தேவனால் போஷிக்கப்பட்டேன் என்ற சாட்சியை நான் கேட்கும்படிக்காய் இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை திருப்தியாக்கி நடத்தும். எலியா எப்படி திருப்தியாய் கேரித்தாற்றின் தண்ணீரை குடித்தானோ அப்படியா இவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பீராக. எலியா எப்படி ஆவிக்குரிய விதத்திலே ஆத்துமாவை போஷிப்பதற்கு உம்முடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானதோ அப்படியா இவருடைய ஆத்துமாக்கள் போஷிக்கப்படட்டும். இவர்கள் கண்ணீர் காலங்கள் எல்லாம் மாறுகிறது. இன்றைக்கு சமாதானம் உண்டாகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் சம்பத்தினாலும் மேன்மையான நிலபலமான ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவி ஆத்தும சரங்களை கர்த்தர் எலியாவின் தேவனாய் வந்து போஷிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த சத்துவமுள்ள கரத்திலே என் ஜனத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், அடிமை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய தெய்வீக கரத்தின் போஷித்தல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய போஷிப்பு இவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். அப்படியே செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் போஷிப்பார். நீங்கள் விரும்பினால் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஹாய் டிவியில் ஒளிபரப்ப போகிறது. இன்னுமாய் ரியோ சேனலில் ஒளிபரப்பாகிறது. நீங்கள் விரும்பினால் அதை பார்க்கலாம். என்னை அழைத்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறப்பேன் என்று சொல்லுகிறார். முடிஞ்சால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எப்போ மன சஞ்சலமாக இருக்கிறீங்களோ அப்போ அந்த சேனலை ஆன் பண்ணி நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you all. Amen.